அதிமுக திராவிட கட்சி என்ற காலம் மலையேறிவிட்டது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் இயக்க சீரமைப்பு குறித்து மாவட்ட அளவிலான பயிற்சியாளர்கள் அறிமுகக் கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செல்வ பெருந்தகை, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை விமர்சித்து பேசிய பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருப்பதாக தெரிவித்தார். எதிர்கட்சி தலைவர் அவர் யாருக்கு லாயலா இருக்காருன்னு தெரியல. ஆனா முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ரொம்ப லாயலா இருக்காரு. கட்சியை விட்டு கொடுத்து விட்டாருன்னு தான் சொல்லணும். எப்படி இந்த கேள்வி அவர் எழுப்பலாம்? ஆலய நிதிகளை எடுத்து கல்லூரிகள் கட்டலாமா, கல்வி நிறுவனம் கட்டலாமான்னு சொல்லலாமா அந்த வார்த்தையை? ஏன்னா அது முதல் ஆரம்பிச்சு வச்சது அம்மையார் ஜெயலலிதா தானே. ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறார். அது எப்படி திராவிட கட்சியெல்லாம் மலையேறி ரொம்ப நாள் ஆகி போச்சு. அது திராவிட கட்சியே கிடையாது, அது சங்கிகளுடைய கட்சி ஆயிடுச்சு. ஏங்க அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதாவை பாஜக தலைவர் எவ்வளவு மோசமா கொச்சைப்படுத்தி பேசினாரு. குற்றவாளி, தண்டனை பெற்றவர், அபராதம் கட்டியவர், அவர் போயிட்டு இந்த ஆட்சியில் இருந்தார் அப்படின்னு பேசினார. ஒரு மன்னிப்பு கேட்டாங்களா? மறுப்பு தெரிவிச்சாங்களா? இதற்காக அந்த கூட்டணியில இவர்கள் அங்கம் வகிக்கிறாங்க. மதுரை மாநகராட்சியில் நடந்த சொத்து வரி ஊழல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், மதுரை மாநகராட்சியில் கட்டிடங்களுக்கு சொத்து வரியை நிர்ணயம் செய்வதில் 200 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊழலை மறைக்க முயற்சிக்காமல் தமிழக அரசு சிபிஐ விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் என அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.